ஷாம், நீங்க இதை எப்படி கணக்கிடுறீங்க? எங்களுடைய கூட்டணி வலுவான கூட்டணியாக இருக்குது, ஒரு ஒத்திசைவோட இருக்குது என்று திருமாவளவன் அவர்கள் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். முதலமைச்சர் அவர்களும் அடுத்தடுத்த தேர்தல்களையும் திமுக தான் ஜெயிக்கும்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஜி.கே. நாகராஜ் அவர்கள் சொன்னது போல பாஜக மக்கள் மத்தியில நாங்க இந்த போன்ற பிரச்சாரங்கள் எல்லாம் எடுத்து வைக்கிறோம், அதனால எங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றாரு. ஆனா அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் முதல்ல ஒரு ஒத்திசைவோட இருக்குதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இதுல விஜய் வேற வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க, அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. நீங்க எப்படி பாக்குறீங்க? கூட்டணி எப்போதுமே அரித்மெட்டிக் மட்டும் அல்ல, கண்டிப்பாக கெமிஸ்ட்ரி தேவை. கெமிஸ்ட்ரினா கூட்டணி கட்சிகளுக்கிடையே ஒத்துசைவு. நீங்க சொன்ன சரியான வார்த்தை அதுதான். கூட்டணி கட்சிகளுக்கிடையே ஒத்திசைவு எப்போது ஏற்படும் என்றால், தொடர்ந்து லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கும்போது அது இயல்பாக ஏற்படும். போராட்டங்கள்லாம் ஒன்றா காரணம் ஒத்த கொள்கை இல்லை, போராட்டங்களில் ஒன்றாக இருக்கும். இது ஒரு கூட்டணிக்கான அடிப்படை தேவை. அப்படியான கூட்டணி இன்றைய தேதிக்கு கூட்டணி மட்டும்தான் இருக்குது எனது கருத்து. என்ன காரணம் என்றால், அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி மாதங்களுக்கு முன்னால் தான் அது அறிவிப்பு. அது வரைக்கும் 2 தரப்புல ஒருவரோடு ஒருவர் எரியும் பொழுதுதான் இருந்தார். இன்னும் என்ன கட்சியில் வரப்போகுது என்பது தெரியாது. எப்போது விஜய் அவர்கள் வர வேண்டும் விரும்புகிறார்களோ அப்போதே அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போதுமான வலிமை இல்லை என்பதை தானே மறைமுகமாக ஒத்துக்கொள்கிறார்கள். ஓகே, இப்போ விஜய் கூட்டணிக்கு வந்தா நல்லா இருக்கணும்னு பாஜக நினைக்குதா? தமிழிசை அவர்கள் சொல்றது என்ன? அப்படி விஜய் கூட்டணிக்கு வர்றாரு அப்படின்னா அதிமுக அதை எப்படி பார்க்கும்? அதிமுக கூட்டணிக்கு நாங்கள் தான் தலைமை அப்படின்றாங்க. விஜய் அவர்கள் ஒரு பங்கீட்டு ஆட்சி முறைக்கு அவரு ஒரு கருத்து வச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எப்படி அது அலைன் ஆகும்? உங்க கருத்து சரியான கருத்து. விஜய் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து என்ன சொல்கிறார் என்றால், அவரது கட்சி தனி மெஜாரிட்டி வந்தாலும் பிற கூட்டணி கட்சிகளுக்கும் அமைச்சரவை இடம். இதுதான் அவர் தொடர்ந்து சொல்லி வருகிற விஷயம். அதிமுக அதுக்கு எந்த காலத்திலும் தயாராக இருக்காது. அப்படி என்றால் அது கூட்டணி உருவாவது என்பது மிக மிக கடினம். எனக்கு தெரிந்த சினிமா நட்சத்திரங்கள் ஒரு அரசியல் கட்சி துவங்கினால் எல்லா தொகுதிகளிலும் தாங்களே நிற்க வேண்டும், அல்லது தங்களுக்கான வலிமை மெய்ப்பிக்கப்பட வேண்டும் இப்படிதான் நினைப்பார்கள். விஜயகாந்திலிருந்து எத்தனையோ உதாரணம் சொல்லலாம். சிவாஜி கணேசன் அவர்கள் தனியாக கட்சி தொடங்கினார், தமிழக முன்னேற்ற முன்னணி. அந்த கட்சியும் அதே மாதிரிதான் நினைத்தாங்க. இது சினிமா ஸ்டார் அவர்கள் கொஞ்சம் பேம்பர்டு லாட். அவங்க கிளவுட் 9ல தான் எப்போதுமே வாடுகிறார்கள். மிக இயல்பாக இப்படித்தான் நினைப்பார்கள். அப்படி இருக்கும்போது தொகுதி பங்கீடு என்பதெல்லாம் சாத்தியம் இல்லை. அரித்மெட்டிக்கலாக தமிழிசை என்ன நினைக்கிறார் என்றால், இந்த கணக்கு அந்த கணக்கு சேர்ந்தால் பெரிய கணக்காகும் என்பது அவர் எண்ணம். ஆனால் விஜய் அவர்கள் அதை இல்லை என்று சொல்லிவிட்டார். இன்னும் சொல்லப்படால் தமிழிசை அவர்களுக்கு பதில் யார் கொடுக்கிறார் என்றால் நிர்மல்குமார். அதாவது அமித்ஷா போன்றவர்கள் கருத்து சொன்னால்தான் விஜய் போன்றவர்கள் கருத்து சொல்வார்கள். அப்படியான ஒரு சூட்சும வேறு எனக்கெல்லாம் அதில் தெரிகிறது. பொதுவாக தலைவர்கள் கடைபிடிக்கிற விஷயம் தான். கலைஞர் அவர்கள் பதில் சொல்லும் போது சில கேள்விகளுக்கு கலைஞர் பதில் சொல்ல மாட்டார், ஏனென்றால் தலைமை சொல்கிற பதிலாக மாறிவிடும். அதே போல மு.க. ஸ்டாலின் அவர்கள் சில கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, வேற ஏதாவது கட்சியில இருக்கிற மற்றவர்கள் தான் பதில் சொல்வார்கள். அப்படி நிர்மல்குமாரை வைத்து பதில் சொல்லும் போதே விஜய் அவர்களுக்கு இதில் ஆர்வம் இல்லை என்றுதான் தெரிகிறது. என்றாலும் ஏன் வலியை கூட்டினார்கள் என்றால் அப்போதான் இந்த கணக்கு நேர்பட்டு வரும் என்பது அவர்கள் எண்ணம். ஆனால் அப்போதும் வராது என்பது எனது கருத்து. என்ன காரணம் என்றால், விஜய் எந்த ஓட்டு வங்கியை கட்டமைக்க முயற்சிக்கிறார்? திமுக அதிமுக 2 பேருக்கும் எதிரான ஓட்டு வங்கி. அப்படி என்றால் அதிமுக கூட்டணிக்கு அவர் போனதால் என்றால் அப்படி எப்படி அவரது ஓட்டு வங்கி உயரும்? ஓட்டு வங்கி வாய்ப்பே இல்லை, இருப்பதை இழந்து விடுவார். எனவே அவர் இந்த கணக்குக்கு சரிபட்டு வரமாட்டார், இவர் இந்த கணக்குக்கு வரமாட்டார் என்று வடிவேல் படத்திலே வருவது போல. வாக்கு வங்கியை கணக்கிட்டு விஜய் உள்ள வந்தா சரியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்ல திமுக எதிர்ப்பு வாக்குகள் 2 கட்சிகளுக்கும் போகாம விஜய்க்கு போயிருங்கிற ஒரு அச்சத்துல விஜயை சேர்த்திக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறாங்களா? அதாவது திமுகவுக்கு எதிராக ஒரு பலமான கூட்டணி, அதுல விஜய் சீமான் எல்லோரும் இருந்தாலும் சரியா இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. சிக்கல் என்னன்னா, இவங்க 2 பேருமே திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கியை தான் ஷேர் பண்ணிக்கிறாங்க. எப்போது அதிமுகவோடு போகிறார்களோ அப்போது திமுக அதிமுக ஆகியோருக்கு எதிரான நிலைப்பாடு அவங்க பிறன்றுவாங்க. உதாரணமாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்காக முசி ஆனந்த் பாடுபடுவாரா? நிர்மல்குமார் பாடுபடுவாரா? நிர்மல்குமார் இப்பதான் அதிமுக இருந்து இங்க சேர்ந்தார். விஜய் முதல்வராக வேண்டும்னா அந்த கட்சிக்காரர்களுக்கு உற்சாகம் இருக்கும். ஆவாரோ ஆகலையோ அப்படிதான் சொல்ல வேண்டும். அதே சூழ்நிலையில் இது எப்படி சாத்தியம்? கனவு கூட்டணி சாத்தியமே இல்லை. ஆனாலும் ஏன் சொல்கிறார்கள் என்றால், அது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி ஏதோ நிறைய பேர் வர போறாங்க, இனிமேல் பலம் கூடும் என்று அதிமுக இருப்பவர்களுக்கு ஒரு வகையான ஒரு மன
சஞ்சலமின்மை வரும்னு நினைக்கிறாங்க. அதிமுக கூட்டணியில அதிமுக கட்சிக்குள்ள இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய சஞ்சலம் இருக்கு. இந்த கூட்டணி ஒர்க் அவுட் ஆகாதா என்ற குழப்பங்கள் இருக்கு. இல்ல விஜய் எல்லாம் வந்தா இது சரியா போயிடும் என்று சொல்வது அப்படித்தான் நான் இதை பொறுத்துள்ளேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.